the common mistakes to avoid while purchasing a second-hand bike? Number one, ஒரு பைக் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பைக்கோட கண்டிஷன் எப்படி இருக்கு அண்ட் அதுல ரஸ்ட் டென்ஸ் இல்ல கிராக்ஸ் அந்த ஃப்ரேம்ல ஏதாவது விழுந்திருக்கா, சோ மித்தபடி பிரேக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கா, டயர்ஸ் ஒழுங்கா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம அதை ப்ராப்பரா இன்ஸ்பெக்ட் பண்ணணும். செகண்ட், நம்ம அவங்க கிட்ட ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிரைவிங் வந்து டெமோக்கு வந்து வாங்கிக்கணும். ஸோ நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கா, அந்த பைக் நம்மளுக்கு ஃபிட்டா இருக்கா, ஸ்மூதா ரைட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ரைடிங் நம்ம எடுத்துக்கணும். நம்பர் த்ரீ, அந்த பைக்கோட ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கணும். அது ஆல்ரெடி ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது மெட் பண்ணியிருக்கா அண்ட் ஏதாவது மெக்கானிக்கல் இஷ்யூஸ் நடந்திருக்கா அண்ட் அதெல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ணி ப்ராப்பரா வச்சுக்கணும். நம்பர் ஃபோர், நெகோஷியேட் பண்ணாம இருக்கிறது. ஒரு ப்ராப்பரா இதுதான் என்னோட பட்ஜெட் அண்ட் இந்த பட்ஜெட்ல உங்களோட பைக் இவ்வளோ இயர்ஸ் நீங்க வச்சிருக்கிறதுனால எனக்கு என்னால இவ்வளவுதான் பே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிரைசிங் வந்துட்டு நம்ம நெகோஷியேட் பண்ணாம இருக்கிறது. நம்பர் ஃபைவ், ஒரு ப்ரூஃப் ஆஃப் பர்ச்சேஸ் வந்துட்டு நம்ம வாங்காம இருக்கிறது. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்ல நம்ம அவாய்ட் பண்றதன் மூலமா கண்டிப்பா நம்மளுக்கு தேவையான டைம்ல ஒரு நல்ல செகண்ட் ஹேண்ட் பைக்கை நம்மளுக்காக தேர்ந்தெடுக்க முடியும். ஃபார் மோர் சச் டிப்ஸ் ஃபாலோ ஆட்ஸ் பஜார். தேங்க்யூ.